நம்ம ஆளுகிட்ட பேசி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. பேசலாமா வேணாவா? இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா அவ? பேசினாலும் சண்டை வருது, பேசலாலும் ஏன் போன் பண்ணலன்னு திட்டுறா. ஒரே ரோதனையா பூசிடா இவ கூட. குமாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் ஆளை பத்தி பேசினு வச்சுக்க. ஆமா, பெரிய ஆய பத்தியா ஊன்னு பார்க்க மாட்ட மாதிரி போடா, இருக்கு அடிச்சு போடுவேன். சரி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போடா, இனிமே உன்கிட்ட பேசுனா பாரு. குமாரு, நெசமாவே பார்க்க மாட்ட மாதிரிதான் இருக்கா வாயி. ஆமா மச்சான், அந்த பொண்ணு உனதாண்டா பாக்குது. இப்ப என்ன பண்ணு தெரியும்ல? தெரியும்டா. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நம்பர் வாங்கி ஃப்ரெண்டா பேசி ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி உங்ககிட்ட வந்து போலம்பி கடைசியா உனக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும். அதானே? சூப்பர் மச்சான், அதே தான். உனக்கு தெரியாதா என்ன? கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாதே. உடனே போனை தூக்கிட்டு வந்துருவானுங்க வீடியோ எடுக்கு. ஏண்டா டேய், நானே பசியோட படுத்து கிடக்குனேன், ஒருவேளை சோறு போடணும்னு தோணிச்சாடா உனக்கு? ஏண்டா வீடியோ எடுக்கிறது மட்டும் போனை தூக்கிட்டு வரியே, என் வயிற்று பசி ஆத்துரு. ஏதாவது ஒரு புற வாங்கி போடக்கூடாதாடா? மனசாட்சியே இல்லாதவனுங்க. போங்கடா நீங்களும் உங்க மொபைல் போனும். லவ்வர்ஸ் டே வேற வருது. லவ் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாவும் இருக்குது. ஆனா நம்ம பொண்டாட்டிக்கன்னு நம்மள ஓட ஓட செருப்பாலே அடிச்சு கொண்டுருவலே. என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு அருமையான விஷயத்தாங்க சொல்ல போறேன். எருமை கிட்ட இருந்தே பொறுமையை கத்துக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த எருமையே நம்மளை பார்த்து காரி துப்புற அளவுக்கு பொறுமையா தாங்க இருக்கக்கூடாது. என்ன காலையில இப்படி கடுமையா பசிக்கிற? இப்படியெல்லாம் பசிக்காத. அவசரப்பட்டு இன்னைக்கு பல்லு விளக்கிட்டேன், அதான். இனி இந்த தப்பா பண்ணக்கூடாது. வாட்டுக்கு ஒரு தான் வளர்க்கணும். அம்மா, நெய் ஊத்தி ஒரு தோசை ஊத்துமா? ஐயோ, எங்க அப்பா வேற இருக்காரு, சும்மாவே தண்டச்சு வரும்பாரு. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு அருமையான விஷயத்தாங்க சொல்ல போறேன். எருமை கிட்ட இருந்தே பொறுமையை கத்துக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த எருமையே நம்மளை பார்த்து காரி துப்புற அளவுக்கு பொறுமையா தாங்க இருக்கக்கூடாது.